தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் எல்லோரும் இறைவனை பின்பற்ற விரும்புகின்றோமா? இறைவனோடு வாழ விரும்புகின்றோமா? இறைவனை அன்பு செய்ய விரும்புகின்றோமா? இறை உறவிலே வாழ நாங்கள் விரும்புகின்றோமா? ஆம் என்று சொன்னால் இறைவனோடு வாழுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். எவ்வகை பேராசைக்கும் எங்களை இடம் கொடாதவாறு எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், உங்களுள் தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. உங்களும் எங்களும் நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் செல்வம் என்பதை நாங்கள் மறந்துவிட்டு ஆண்டவருக்கு ஏற்காத செயற்பாடுகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி பேராசைகளுக்கும் வீணான ஆசைகளுக்கும் அடங்காத ஆசைகளுக்கும் எங்களை ஈடு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மழுங்கடிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உயர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால், இறைவனுடைய சீடத்துவத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டுமா இருந்தால், இறைவனை பற்றி பிடியுங்கள், இறைவனோடு வாழுங்கள், இறைவனுடைய வழியிலே செல்லுங்கள். அதுதான் எங்களுக்கு உகந்ததாக இருக்கிறது. அனைத்து துர்க்குணங்களையும் விட்டுவிடுங்கள், அனைத்து பேராசைகளையும் விட்டுவிடுங்கள், அடங்காத ஆசைகளையும் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் ஒருவர் தான் எங்களுக்கு வாழ்வின் செல்வமாக இருக்கிறார். அந்த செல்வத்தை தேடி நாடி ஓடுவோம். ஒரு கவிஞர் அழகாக பாடியிருக்கிறார், தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி இருக்கும். அந்த தேடல் இறைவனாக இருக்க வேண்டும். தேடுவோம், ஓடுவோம், நாடுவோம். இறைவனுடைய பாதத்திலே நாங்கள் சரணடைந்து இயேசுவினுடைய சீடத்துவத்திலே நாங்கள் பங்கு கொள்ளுவோம். அன்னை மரி மூலமாக இறைவனோடு நாங்கள் பயணமாகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.